விஜய் அவர்கள் மேல டிவோர்ஸ் கேஸ் வந்து போகுது. அது நேத்தும் ஸ்டாப் ஆயிருச்சு. என்ன காரணம்? ஸ்டாப்லாம் ஒன்றும் ஆகல. இட் இஸ் ஜஸ்ட் அட்ஜர்ன்ட் டு ஆகஸ்ட் 7. எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு பெட்டிஷன். ஸோ அந்த பெட்டிஷன் போடும்போது அந்த பெட்டிஷனுக்கு இவர் வந்து ஒரு கவுண்டர் பெட்டிஷன் போடணும். அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ், தென் விட்னஸஸ், எவிடன்ஸ். ஸோ அதெல்லாம் ப்ரொசீஜர். ஸோ இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஒருத்தங்க மேலே வந்து ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கணும். ஃபேர் அடல்ட்ரி சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் அலிகேஷன். அவங்களோட கேரக்டரே நம்ம வந்து அசாசினேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸஸும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து இந்த வீடியோ காலில் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. வீடியோ கான்ஃபரன்சிங்னு சொல்லுவோம். இப்போ கோர்ட்டுக்கு வந்தால் தான் அந்த கேஸ் போகும்னு அந்த மாதிரி அந்த கான்செப்டை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக, ஸோ டு மேக் இட் மோர் ஈஸியர், கேஸ் வந்து தள்ளி போகக்கூடாதுன்றதுக்காக தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் வீடியோ கான்ஃபரன்ஸ். நீங்கள் சப்போஸ் உங்கள் பேர் வந்து பெட்டிஷனில் போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அசிங்கம் தான். யுவர் ரெப்யூட்டேஷன் இஸ் டேமேஜ். உங்கள் மேலே பழி போடணும்னு ஒரு பார்ட்டி வந்து உங்களை வந்து அந்த பெட்டிஷனில் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா தென் அகெயின் யூ கேன் ஆல்சோ ஃபைல் ஃபார் டிஃபமேஷன். அந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் காம்பன்சேஷனும் கேட்கணும். ஜீவனாம்சம் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஒரு ஆண் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்து ஆகணும், இல்லை கண்டிப்பாக கொடுத்து ஆகணுமா அப்படின்றத ஒரு கேள்வியாகவே இருக்கும். 125 CRPC செக்ஷனில் இட் இஸ் கம்பல்சரி. women and children are entitled to maintenance. ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு என் கூட அட்வொகேட் பிரீத்தி செட்டி தான் இருந்திருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஐம் குட். ஹவ் யூ? சூப்பர் மேம். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே டிவோர்ஸ் கேஸ் வந்து போகுது. ஆனால் அது நேற்றும் ஸ்டாப் ஆயிருச்சு. என்ன காரணம்? இது எப்போ தள்ளி வச்சிருக்காங்க? ஸ்டாப்லாம் ஒன்றும் ஆகலை. இட் இஸ் ஜஸ்ட் அட்ஜர்ன்ட் டு ஆகஸ்ட் 7. அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து இந்த வீடியோ காலில் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வருது மேம். ஜென்ரலாகவே இப்போ ஒரு கேஸ் வீடியோ காலில் எடுத்து பண்ணுறதுனா எப்படி பண்ணுவாங்க? அது வீடியோ கான்ஃபரன்சிங்னு சொல்லுவோம். ஸோ பிகாஸ் ஆஃப் கொரோனா நடந்தது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் டிஃபிகல்ட்டி. சம்டைம்ஸ் இப்போ கோர்ட்டுக்கு வந்தால் தான் அந்த கேஸ் போகும்னு அந்த மாதிரி அந்த கான்செப்டை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக, ஸோ சம் கிளையன்ஸ் ஆர் ஆல்சோ இன் அப்ராடில் இருப்பாங்க, சில பேர் வேறு ஸ்டேட்ஸில் இருப்பாங்க. ஸோ டு மேக் இட் மோர் ஈஸியர், அவங்களோட ப்ரெசன்ஸ் அந்த ரீசன் அந்த காரணத்தை வச்சு ஒரு கேஸ் வந்து தள்ளி போகக்கூடாதுன்றதுக்காக தே இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் வீடியோ கான்ஃபரன்சிங். அது வந்து ஆன்லைன்லயும் அப்பியர் ஆகலாம். ஸோ தட் இஸ் வாட் இட். நிலுவையில் இருக்கக்கூடாது, அதாவது ஸ்டாப் ஆயிடக்கூடாது. இவங்களால இந்த கேஸ் வந்து வர முடியாத காரணத்துக்காக ஒரு கேஸ் வந்து தள்ளி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டு இவேட் தட் வீடியோ கான்ஃபரன்சிங்னு ஒரு கான்செப்ட். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட டிவோர்ஸ் கேஸ் ஒன்று வருது. ஸோ எவ்வளோ நாட்கள் எடுக்கும் அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து? ஒன்று டிவோர்ஸ் கிடைக்கிறதாக இருக்கட்டும், இல்லை அது டிவோர்ஸ் வேணாம், அவங்க வந்து திருப்பி ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் தேவைப்படும்? அதுக்கு இப்போ மியூச்சுவல் டிவோர்ஸஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்றா வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மேரேஜில், ஸோ வி வாண்ட் டு பார்ட் ஆர் வேஸ். மியூச்சுவல் டிவோர்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும்போது இட் இஸ் வெரி ஈஸியர் பிகாஸ் ரெண்டு பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் டிவோர்ஸ்னு நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு வந்தாவே ஃபஸ்ட்டு வந்து யூ வில் ஃபைல், நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு ஜட்ஜு கேட்பாங்க என்ன ரீசன், என்ன காரணத்துக்காக டிவோர்ஸ்னு. என்ன ரீசன் சொன்னாலும், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் தே வில் சென்ட் தட் கப்பிள் டு கவுன்சிலிங். கவுன்சிலிங் வந்து கம்பல்சரி. என்ன எப்படினாலும் கவுன்சிலிங். ஆமாம், கவுன்சிலிங் இஸ் கம்பல்சரி. அது என்னன்னா சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், பேசி பாருங்க, மேபி கன்வின்ஸ் ஆகும். பிகாஸ் நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகிற வரைக்கும் அவங்க வந்து இல்லை வேண்டாம், அவளை பிடிக்கல இவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கவுன்சிலிங் போயிட்டு ஒரு ஃபோர் கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கு அப்புறம் தே கெட் கன்வின்ஸ்ட். அது ஒரு கூலிங் பீரியட் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சான்ஸ் கொடுக்கறது கவுன்சிலிங் இஸ் கம்பல்சரி. சில கிளைண்ட்ஸ் இப்போ மியூச்சுவல் கேசஸில் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்லேயே அவங்க சொல்லிடுவாங்க ரெண்டு பேரும், இல்லை நாங்கள் இது வந்து ஒன்றா தான் சேர்ந்து எடுத்திருக்கோம் இந்த டிசிஷன், ஸோ எங்களுக்கு வேண்டாம். ஸோ தே வில் ஸ்டாப் வித் ஒன் கவுன்சிலிங். சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் செஷனே ஒரு 6-7 கவுன்சிலிங்ஸ் போயிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறமும் முடியலை அப்படின்ற மாதிரி தான் ஆகும்ல. ஸோ கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் தே வில் கிவ் அ ரிப்போர்ட் டு த ஜட்ஜ். அந்த கன்சர்ன் கோர்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸ் வந்து இல்லை, அவங்க வந்து கவுன்சிலிங் அனுப்பியும் இவங்க வந்து இல்லை நான் கொடுக்க மாட்டேன், டிவோர்ஸ் நான் கூட தான் இருப்பேன், ஒருத்தங்க இப்படி சொல்கிறாங்க ஒருத்தங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தென் த கேஸ் ஸ்டார்ட்ஸ். அப்படி தான். ஸோ எப்போ முடியும்னு இது வந்து இட்ஸ் அன்பிரெடிக்டபிள் தான், அது சொல்லவே முடியாது. சில கேசஸ் வந்து இப்போது நான் டிவோர்ஸ் கேட்குறேன், என்னோட ஹஸ்பண்டும் அது சொல்கிறாங்க இல்லை நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா தென் இட் டேக்ஸ் டைம். கரெக்டாக, ஏன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார், நான் வந்து இதுக்கு ஒரு கவுண்டர் போடுவேன், அவங்க கவுண்டர் போடுவாங்க. ஸோ இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ரெண்டு பேரும் ஒரே நோக்கத்தோட இன்டென்ஷனோட இல்லை எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்,
இல்லை டிவோர்ஸ்னா வேண்டான்னு சொன்னாங்கன்னா இட்ஸ் ஈஸியர். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னு வைங்களேன். ஆனா ஒரு தரப்பினருக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லை. இல்ல எனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்லை, நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றப்போ அந்த கேஸ் எப்படி போகும்? இப்போ அந்த மாதிரி கேசஸ் தான் டைம் ஆகும். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். ஸோ சில பேர் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து சொல்றாங்க டிவோர்ஸ் வேணும்னு, ஒய்ஃப் வந்து சொல்றாங்க இல்லை நான் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னா தே ஃபைல் ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ்னு ஒரு பெட்டிஷன். எனக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வந்து அவரோட வாழணும், ஸோ தட் பெட்டிஷன். ஸோ அந்த பெட்டிஷன் போடும்போது அந்த பெட்டிஷனுக்கு இவர் வந்து ஒரு கவுண்டர் பெட்டிஷன் போடணும், அந்த கவுண்டருக்கு நம்ம வந்து ஒரு ரிப்ளை கவுண்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ், தென் விட்னஸஸ், எவிடன்ஸ். ஸோ யூனோ அதெல்லாம் ப்ரொசீஜர். ஸோ இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். ஸோ தட் இஸ் ஹவு த கேஸ் வில் கோ. ஃபைனலி ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதில் தான் டிவோர்ஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. ஆமாம், இப்போ கோர்ட் இஸ் ரியலி சில கேசஸில் வந்து யூ ஹாவ் டு டிவோர்ஸ் தட் பர்டிகுலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நிறைய ரீசன்ஸ் இருக்கும். சில ரீசன்ஸ் வந்து அடல்ட்ரி ஒன்று ரீசன், ஓகேவா? இப்போது அதான் இந்த அஃபேரு, செகண்ட் மேரேஜ், ஆல் தட், அதெல்லாம். இன்னொன்று வந்து இப்போது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் மேரேஜில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மென்டலி இல் ஒரு ஏதாவது ஒரு சீரியஸ் ஏல்மெண்ட் டிசீஸ், அதெல்லாம் ரீசன்ஸை வச்சு கூட யூ கேன் ஆஸ்க் ஃபார் டிவோர்ஸ். ஸோ இஃப் த கோர்ட் இஸ் கன்வின்ஸ்டுனா தென் டிவோர்ஸ் வுட் பி ப்ரொனவுன்ஸ். அது வந்து ஆக்சுவலி இதான் கேட்கும் போது இது வந்து என்ன அவ்வளோதானான்னு இருக்கும். பட் நீங்கள் கோர்ட்டில் போய் அது பார்க்கும்போது நீங்கள் வென் யூர் அ பார்ட்டி டு தட் பர்டிகுலர் கேஸில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆமாம், அப்போ அப்படி பார்க்கும்போது இப்போ அந்த அஃபேரோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் வரும். இப்போ அது யார் அஃபேரோ அவங்களும் வந்து அதை பற்றி பேசணும், இல்லை அதுக்கு ஒரு சாட்சி வேணும். ஸோ அது ரொம்ப டைம் பீரியட் இருக்குமே. அந்த அஃபேரான கேசஸ்லாம் எப்படி நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி முடிப்பீங்க? இப்போ நம்ம வந்து ஒருத்தங்க மேலே வந்து ஒரு பெரிய அலிகேஷன் வைக்கிறோம். இப்போது அஃபேர், அடல்ட்ரி சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் அலிகேஷன். சும்மா அவன் இப்படி அவன் அப்படின்னு இல்லாமல் அவங்களோட கேரக்டரே நம்ம வந்து அசாசினேட் பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ when you're charging a person of such an allegation, உங்களுக்கு வந்து போதுமான ஆதாரமும் தேவை. இப்போ கோர்ட்டில் வந்து கோர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் செகண்டரி தான். வாட் இஸ் த ப்ரூஃப்? கிவ் மீ அ ப்ரூஃப் இன் ஹேண்ட், ஐ நீட் அ ஹார்ட் காப்பி ஆஃப் இட். அதுதான், அப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி அஃபேர் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ், அடல்ட்ரி அஃபேர்னு சொல்ல வேண்டாம், வில் டேக் இட் அடல்ட்ரி. அதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லி ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸஸும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ கோர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு கன்வின்ஸ் ஆகிட்டு தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒய்ஃப் சொல்கிறாங்களே, ஒய்ஃப் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், உடனே ஆமாம் வில் புட் தி செக்ஷன் அகேன்ஸ்ட் திஸ் ஹஸ்பண்ட், அப்படிலாம் இட் இஸ் நாட் லைக் தட். அதுதான் இப்போ கேட்க வந்து, ஏன்னா பெண் சொல்கிறாங்க, பெண் சொன்னால் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், அந்த பொண்ணு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு இல்லாமல் ஒருவேளை அவங்க சொல்கிறது பொய், இல்லை அவங்களோட ஒரு தேவைக்காக ஒரு ஆண் மேலே வந்து ஒரு தவறான ஒரு பழி சுமத்துறாங்க, ஒரு தொடர்பில் இருக்காங்க, இல்லை இன்னொரு பொண்ணோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பழி சுமத்துறாங்க, அது அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல, கடைசியில் பொய்ன்னு தெரிய வருதுன்னா அப்போ அந்த கேஸ் என்னவா மாறும்? ஷி வில் பி கிவன் அ பனிஷ்மெண்ட். கோர்ட் வில் கிவ் அ பனிஷ்மெண்ட். இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ், இப்போ நிறைய கேசஸ், இப்போது நிறைய ஆண்கள் கூட விக்டம்ஸாக இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி மேட்டர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் வந்து நீங்கள் இன்னசென்ட்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு நீங்களும் ப்ரூவ் பண்ணணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் பை வேர்ட் ஆஃப் மவுத், ஓகேவா? அது ஒன்று. அண்ட் அகெயின் இப்போ எவிடன்சஸ்னால் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்க்ளூட் பண்ணுறாங்க, சரி ஹஸ்பண்ட் நிஜமாவே இன்னசென்ட்னா ஹஸ்பண்ட் கேன் ஃபைல் வேரியஸ் கேசஸ் அகேன்ஸ்ட் த ஒய்ஃப். டிஃபமேஷன் ஒன்று இருக்குது, கரெக்டாக? நம்ம ரெப்யூட்டேஷனை வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னா தென் யூ வில் ஃபைல் அ டிஃபமேஷன் சூட். அந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் காம்பன்சேஷனும் கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து ஒருத்தங்களோட கேரக்டர் பற்றி தப்பாக பேசுகிறதோ, அவங்கள பழி வாங்குறதோ, யூ கான் டூ லைக் தட். ஸோ அதர் பார்ட்டி, அந்த எஃபெக்ட் ஆன பர்சன் வந்து நிஜமாவே ஏதாவது பண்ணணும், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பற்றி நம்ம பேசுகிறோம், ஆனால் இதில் தேர்ட் பர்சனாக ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்படுறாங்க, இவங்க கூட அஃபேர் அப்படின்ற மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து கை காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட பேரோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து இவங்க தான்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? அது இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அது எந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உருவாக்கும்? இப்போ அவங்க என்ன மாதிரியான கேசஸ்லாம் இவங்க மேலே போட முடியும்? இப்போ சப்போஸ் நிஜமாவே அடல்ட்ரியில் வந்து ஒரு லேடியோ ஒரு 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 ஆணோ அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள் பேர் வந்து பெட்டிஷனில் போட்டாங்கன்னா அது ஒரு பெரிய அசிங்கம் தான், கரெக்டாக? நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து நிற்பீங்க, கோர்ட்டில் அந்த கேஸ் வரும்போது எல்லாருக்கும் தெரியும், ஓ இவங்க தான் அந்த பர்சன். ஸோ யுவர் ரெப்யூட்டேஷன் இஸ் டேமேஜ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கோ த்ரூ தான் பண்ணி ஆகணும்.
சப்போஸ் ஜென்யூனாக எதுவுமே பண்ணாமல் பட் உங்கள் மேலே பழி போடணும்னு அந்த பார்ட்டி வந்து உங்களை வந்து அந்த பெட்டிஷனில் இம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா தென் அகெயின் யூ கேன் ஆல்சோ ஃபைல் ஃபார் டிஃபமேஷன். நீங்கள் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி ரெப்யூட்டேஷன் பிகாஸ் அதுதான் நான் இப்போது தப்பாக எதுவுமே தெரியாமல் நம்ம மேலே ஒரு பழி போட்டு அதில் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் ஆகுதுன்னா இட்ஸ் அ வெரி பிக் பிளாக் மார்க் தானே நம்ம கேரக்டருக்கு. ஸோ யூ கேன் ஃபைல் ஃபார் அ டிஃபமேஷன். அண்ட் அந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு தப்பாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களோ தென் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் ஃபார் காம்பன்சேஷன் கூட கேட்கலாம். அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த காம்பன்சேஷன் சொல்லும் போது இந்த ஜீவனாம்சம் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா ஒரு பெண் விவாகரத்து வாங்குறாங்க, இல்லை ஒரு ஆண் விவாகரத்து கொடுக்குறாங்க, எதாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைசியில் வந்து முடியுது. எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, இல்லை மந்த்லி பே பண்ண போகிறீங்களா, இல்லை மொத்தமாக செட்டில் பண்ண போகிறீங்களா, குழந்தைய படிக்க வைக்க போகிறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருதுல்ல. ஒரு ஆண் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்து ஆகணும், இல்லை கண்டிப்பாக கொடுத்து ஆகணுமா அப்படின்றத ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் மெயின்டெனன்ஸ் அதுதான் 125 சிஆர்பிசி செக்ஷனில் இட் இஸ் கம்பல்சரி. விமன் அண்ட் சில்ட்ரன் ஆர் என்டைட்டில் டு மெயின்டெனன்ஸ். ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து எப்படி அவங்க டிரைவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட ஒர்க்கிங், அவங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்டிஷனில் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ சேலரி, என்னோட ஆமாம் ஹஸ்பண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதில் தான் நீங்கள் எல்லாமே ஃபைல் பண்ணுவீங்க. இந்த கார் இருக்குது, இந்த இஎம்ஐ இருக்குது, யூ மென்ஷன் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு கோர்ட் வந்து தே வில் அரைவ் அட் அன் அமௌண்ட். மோஸ்ட்லி இட் இஸ் வந்து ரீசனபிள் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப கோர்ட் வந்து இல்லை நீ இவ்வளோ தான் பே பண்ணி ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் கோர்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து எவ்ரி மந்த் 50,000 கொடுக்கணும். சப்போஸ் அந்த ஹஸ்பண்டால் கொடுக்க முடியலன்னா அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 50,000 நல்லா பண்ண முடியாது, இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்குது, இது மேபி பண்ணலாம். ஸோ அகெயின் அந்த சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களே பேசிட்டு சரி நீ இது கொடு, I'll be happy with that. So like that also it is there. சரி, இப்போ ஓகே ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, ஒய்ஃபாலே ஏர்ன் பண்ண முடியுது, அவங்களே ஏர்ன் பண்றாங்கன்னா ஏன் ஹஸ்பண்ட் இருந்து வாங்கணும் அப்ப அந்த இடத்துல? மோஸ்ட் ஆஃப் த இப்போ நாங்க ரீசெண்டா ஐ வில் சே 4 ரீசன்ட் கேசஸ்ல வைஃப்ஸ் வந்து they are working. ஓகேவா, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 4 ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா யாருமே மெயின்டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கல. அதான் இட் சவுண்ட்ஸ் அன்ஃபேர் தான், கரெக்டா? அதாவது எப்படின்னா உனக்கு நான் தேவையில்லை பட் உனக்கு என் காசு மட்டும் தேவையா அந்த மாதிரி. ஏன்னா அப்படி பார்க்கும்போது டிவோர்ஸே ஒய்ஃப் தான் அப்ளை பண்றாங்கன்னு வைங்களேன். ஒரு வேளை பெண் தான் டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க, ஆண் பண்ணல, தப்பு ஏதோ ஒரு பெண் மேல இருக்கு, அந்த பெண் டிவோர்ஸ் ஆகி வெளியே போறாங்க. ஆனா காசு வந்து திருப்பி ஆணிடம் வாங்கணும், இல்லை ஆண் தான் கொடுக்கணும், இல்லை குழந்தைய பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைய கேட்டாலும் கொடுக்க முடியாது, ஒரு சர்டன் ஆஃப் ஏஜஸ் வரைக்கும் பெண்கள் கிட்ட தான் இருக்குன்றப்போ எல்லா சட்டமும் அப்படியே போகும்போது ஆண்கிட்ட இருந்து ஒரு பணம் மட்டும் வாங்குவது சரியான ஒரு வழிமுறையா அப்படின்றதான் கேள்வியாவே இருக்கு. இது வந்து என்ன கிடையாது, பொதுவாக எல்லா ஆண்களுக்கும் இருக்கு. இப்போ நம்ம கூட நம்ம வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கும் அப்பியர் ஆகுறோம், அவங்களும் என்கிட்ட கேட்பாங்க, யூனோ மேடம் திஸ் இஸ் சோ அன்ஃபேர். அவளுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து நான் தேவையில்லை பட் என்னோட காசு மட்டும் தேவையா. பட் இட் இஸ் அ டியூட்டி. அதுதான் அது ஐ கான்ட் பேசணும்னா இதை பற்றி பேசிட்டே இருக்கலாம், எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுப்பாங்க. ஐ கேனாட் கமெண்ட் அபவுட் திஸ். மேம் இப்போ சமீபத்தில் வர நீங்கள் உங்களோட அந்த ஃபீல்டில் என்ன காரணத்துக்காக அதிகமாக இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆகுது? இப்போ இருக்க சமுதாயத்தில் இந்தந்த காரணத்துக்காக அதிகமாக டிவோர்ஸ்ன்றது ஒரு விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது, உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லியும் கோர்ட்டில் வந்து இவ்வளோ கேசஸ் வந்து வருதுன்னா இந்த காரணம் தான் மேஜராக ரோல் பண்ணுது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் பார்த்த வரைக்கும் I'll tell you, சில கேசஸ் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீங்கள் வந்து சரி நீங்கள் அங்கே போய் நீங்கள் பேசிக்கோங்க, நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்கன்னு அனுப்பிட்டீங்கன்னா 1 hourல அந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இஷ்யூ அந்த ஸ்டார்ட் ஆகுறதே என் அம்மாவுக்கு வந்து உன்னோட அம்மாவை பிடிக்கல, உன் அம்மாவுக்கு வந்து என் அப்பாவை பிடிக்கல, யூ கெட் இட். அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அந்த ஃபேமிலிக்கு செட் ஆகாது. அவங்களுக்கு ஏதோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஈகோவோ சொல்லுவாங்கள்ல, அது வந்து தே ப்ரெஷர் இட் ஆன் அந்த ஹஸ்பண்டோ அந்த ஒய்ஃபோ. ஸோ ஐ ஃபீல் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ், அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த அப்பா அம்மா பிடிக்கலன்னா உடனே ஏதாவது ட்விஸ்ட் பண்ணுறது. ஸோ ஆல் தட் இஸ் ஹேப்பனிங். அது ஒன் ரீசன். செகண்ட் ரீசன், இப்போது எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போது பெண்கள் வந்து எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஸோ அந்த சம்பாதிக்கிற திமிரில் தான் எல்லாரும் உடனே டிவோர்ஸ் பண்ணிடலாம், கட் பண்ணிடலாம் அப்படி சொல்கிறீங்க. பட் இட் இஸ் நாட் லைக் தட். அது வந்து ஐ வாண்ட் டு டெல் இட் அவுட். நீங்கள் அந்த மைண்ட் செட்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் when we love a person, no, அந்த லவ் அப்படி தான் இருக்கும். ஸோ காசு வந்த உடனே இவங்களை கழட்டி விடுறது, ஸோ இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ பட் என்னன்னா யாருமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
ஐ ஃபீல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கரெக்டாக சின்ன விஷயம்னா கூட இல்லை எனக்கு நீ தேவையில்லை, இது செட் ஆகாது, யாருமே ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த ஃபாரெவர் லவ்லாம் இப்போது இல்லை. இப்போ நம்ம அப்பா அம்மா டைம்லலாம் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பண்ணாலும் ஓகே 2 பேரும் அல்டிமேட்லி என்னென்னா சரி என் ஒய்ஃப் தானே என் ஹஸ்பண்ட் தானே அனுசரித்து போகலாம். பட் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி சும்மா இருக்கணும்னு அப்படியும் இல்லை. பட் நோபடி இஸ் யாருக்குமே அந்த பேஷன்ஸ் இல்லை இப்போ. ஆனால் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் நாங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கட்டும், இல்லை சமூகத்தில் வந்து கொஞ்சம் ஆட்கள் பெரிய ஆட்களாக இருக்கட்டும், என்னென்னா டிவோர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறொரு கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது சரியான ஒரு அணுகுமுறை. அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அது ஆணோ பெண்ணோ அஃபிஷியலாக டிவோர்ஸ் வாங்கலை, ஒன்று டிவோர்ஸ் வாங்கினா தான் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, ஒரு தனி டபர்னு இருக்கும். ஆனால் அந்த டிவோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கான தண்டனை என்ன வரும்? ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இது நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கிட்ட. யூ ஒன்ட் பிலீவ் எவ்வளோ பெண்கள் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுதான் நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து சப்போஸ் யாரையாவது அப்ரோச் பண்றீங்க, அஸ்யூமிங் ஹீஸ் அ மேரிட் பர்சன் ஒரு மேரிட் உமன் அப்ரோச் பண்றீங்க, அவங்க வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் காப்பியை செக் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அந்த ஒஃபிஷியலா லீகலி அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூ என்டர் இன்டு அ செகண்ட் மேரேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை லீகலாக டிவோர்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? அந்த செகண்ட் மேரேஜ் இஸ் வாய்ட். அந்த செகண்ட் மேரேஜ் வந்து மேரேஜே இல்லை. சப்போஸ் அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஏதாவது பண்ணிட்டு பிரச்சனைன்னு ஆயிட்டு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கோர்ட் எதுவுமே பண்ண முடியாது. கோர்ட் ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மேரேஜே லீகல் மேரேஜே இல்லையேம்மா, அவருக்கு தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கு, அந்த 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 மேரேஜ் இன்னும் கண்டினியூ தான் ஆகிட்டு இருக்கு, டிவோர்ஸ் வாங்காமல் நீங்கள் இந்த மேரேஜ் பண்ணியிருக்கீங்களே. ஸோ இந்த மாதிரி அதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து சரியாம முடிக்காம நீங்க செகண்ட் மேரேஜுக்கு என்டர் ஆகுறீங்கன்னா லீகலா உங்களுக்கு யூ கான்ட் ஆஸ்க் ஃபார் எனி ஹெல்ப் பிஃபோர் த கோர்ட். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச்.